Hey guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான நானோ டேங்க் செட்டப் தாங்க பண்ண போறோம். சோ இந்த செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா CO2 எதுமே இல்லாம பட் பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சு ஒரு சூப்பரான செட்டப் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து செட் பண்ணி காட்ட போறேன். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சோ வித்அவுட் எனி டிலே வீடியோக்குள்ள போலாம் வாங்க. Guys, இந்த செட்டப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபாலோவர்க்காக தான் வந்து நம்ம செட் பண்ணி தர போறோம். ஸோ இந்த டேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 சென்டிமீட்டர் கியூப் டேங்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இந்த செட்டப்க்கு நம்ம யூஸ் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா சன்சன்லேருந்து வந்திருக்கிற ஒரு சப்மர்சிபிள் பம்ப் இதை வச்சு தான் வந்து பண்ண போறோம். அண்ட் இந்த செட்டப் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்டிலைசர் பொறுத்த வரைக்கும் ஆக்வாவாஸ்குலர்லேருந்து வந்திருக்கிற கம்ப்ளீட் நியூட்ரிஷன். ஸோ இது எதுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். அண்ட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நியோயிலியஸ்லேருந்து வந்திருக்கிற S3 ஃப்ளாட் நானோ லைட் அப்படின்ற ஒரு காம்பேக்டான லைட் தான் இந்த டேங்க்குக்கு போதுமான ஒரு லைட். அண்ட் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா வால்கனோ மினரல் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்வாட்டிக் ரெமடிஸ்லேருந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேஸ் ஐட்டம்ஸில் வச்சு ஒரு பிளானட் டேங்க் இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். இது ஒரு நான் CO2 டேங்க் செட்டப் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய நம்ம வந்து ஈஸியாக, அதாவது CO2 இல்லாமல் சர்வைவ் ஆகக்கூடிய பிளான்ட்ஸை வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். அண்ட் கிரிப்ஸ் நிறைய வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிரிப்டோகிரீன் பிளான்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அதோட ரூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக வந்து போகும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பேஸில் வந்து சம் பியூமி ஸ்டோன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம், இதோட பர்பஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சாயில் ஆட் பண்ணிடலாம். சாயில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்டீரியா பவுடர் வந்து கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது சாயில் ஆட் பண்ணிடலாம். இந்த சாயில் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, வேறு அதர் பிராண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கு CO2 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லைனா ஆல்கே இஷ்யூஸ் வந்துடும். ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிராண்ட் வந்து போகலாம். சாயில் வந்து நம்ம இன்னும் வந்து ஹைட் வந்து ரைஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்னல் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ சன்சன்லேருந்து வந்துருக்கிற இந்த இன்டர்னல் ஃபில்டர் தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி டேங்க்குக்கு வந்து ஹேங் அண்ட் பேக் ஃபில்டர் போகலாம். பட் ஹேங் அண்ட் பேக் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவாப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அண்ட் வாட்டரோட சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் இன்டர்னல் ஃபில்டர் வந்து கம்பேர் பண்ணும்போது. பட் ஒரு நான் CO2 டேங்க்குக்கு நல்ல ஒரு வாட்டர் ஃப்ளோ வந்ததுன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஆல்கே இஷ்யூஸ்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம இதை வந்து செட் பண்ண போகிறோம். எதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டே வச்சுட்றோம்னா, இன்கேஸ் நம்ம ஆட்ஸ்கேப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாயிலை ரைஸ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்னல் ஃபில்டர் பத்தலைன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு வந்து நம்ம டேங்க்கில் கெப்பாசிட்டி வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து அகெயின் நம்ம சாயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹாட்ஸ்கேப் நான் CO2 அண்ட் ஈஸியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான பிரான்ச் ஷூட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு லாவா ராக் மட்டும் வந்து பிளாக் கலர் லாவா ராக் மட்டும் வந்து மெயின் ஸ்டோனாக வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். மெயின் ஸ்டோன் சொல்ல முடியாது, ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டோனாக வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சம் ட்ரிஃப்ட்வுட்ஸ். கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா சாயில் ஏதாச்சும் வேணுமா அப்படின்றது மட்டும் செக் பண்ணிவிட்டு சாயில் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஹாட்ஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைஸ், பிளான்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் 2 வந்து கிரிப்டோகிரீன் வெண்டிட்டி ப்ரௌன் அண்ட் கிரிப்டோகிரீன் பலான்ஸே அப்படின்ட்டு அண்ட் ரொட்டாலா வெள்ளச்சி அப்படின்ற ஒரு ஸ்டெம் பிளான்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்ச் டோனில் வந்து க்ரோ ஆகும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிபியஸ் பிளான்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்கினோடெரஸ் டெனலஸ் ப்ராட்லீஃப் கார்பெட் பிளான்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து டெனலஸ் பிளான்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா CO2 இல்லைனாலும் வந்து சர்வைவ் ஆகும். பட் க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஒன்ஸ்
டேங்க் வந்து ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னா அதோட க்ரோத் வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், நம்ம ஒரு நான் CO2 டேங்க் வந்து இவ்வளோ பிளான்ஸ் யூஸ் பண்ணணுமான்ட்டு. எந்த அளவுக்கு பிளான்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஆல்கே இஷ்யூஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அண்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ஒரு நல்ல கண்டிஷனுக்கு வந்து அது கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ பிளான்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வாட்டர் வந்து ஃபில் பண்ணிடலாம். வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் லைட் போட்டு இந்த செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட் வந்து செட் பண்ணிடலாம். இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 வாட்ஸ் தான். ஸோ CO2 இல்லை அப்படின்றதுனால நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து கொடுக்க வேண்டாம். கைஸ், வாட்டர் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இது டே 1 டே 2லாம் இல்லை, இப்போ தான் ஜஸ்ட் வாட்டர் ஃபில் பண்ணி நான் வந்து ஃபில்டர் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இன்டர்னல் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பார் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஏன்னா வாட்டரில் வந்து ஹெவி சர்க்குலேஷன் வந்து இருக்க வேண்டாம். ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா மேபி சம் பிளான்ட்ஸ்லாம் வந்து அப்ரூட் ஆகிடும். அண்ட் இந்த டேங்க் நான் CO2 செட்டப், பட் ஸ்டில் இதுக்கு வந்து ஃபர்டிலைசர் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வாவாஸ்குலர்லேருந்து கம்ப்ளீட் நியூட்ரிஷன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஆஸ் பர் ரெக்கமெண்டேஷன் என்னவோ நம்ம அது வந்து டோஸ் பண்ணாலே போதும். இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் வந்து சாலிடாக டைம் எடுக்கும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு. பின்னாடி கொடுத்துருக்கிற ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு வந்து க்ரோ ஆகிடும். பட் கிரிப்டோகரின் பிளான்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த டெனலஸ் இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆச்சு கண்டிப்பாக வேணும் ஸ்டேபிளாகி அது வந்து நல்லா வரதுக்கு. அண்ட் எஸ்பெஷலி நல்ல ஒரு வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வாட்டர் கண்டிஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த பிளான்ஸ் இப்போ மெல்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்ன பிளான்ஸ்லாம் மெல்ட் ஆகும்னா கிரிப்டோகரின்லாம் வந்து மெல்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நியூ லீவ்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம இங்கே டெனலஸ் வச்சுருக்கோம்ல, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எமர்ஸ்டாக வளர்ந்துருக்கு. சம்மர்ஸ்டாக கன்வெர்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு சில மெல்ட்டிங் இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கும். இந்த செட்டப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செட்டப் உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கணும்னு வந்து ஆசைப்பட்டிங்கன்னா JK Aqua Studio என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். நீங்களுமே கூட இதை ஃபோனாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸை வச்சு ட்ரை பண்ணுங்கள். இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ப்ராடக்ட் ஐடியாஸ் அதுக்கப்புறம் எப்படி ஸ்கேப் பண்ணணும் அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச இந்த டேங்கோட அப்டேட் நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன். பாய்.